சுபஹானல்லாஹ். இந்த பதிவு உங்கள நெறைய பேரோட உண்மையான வாழ்க்கைய அழகா சொல்லப் போறேன். நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதே மாரி நம்மளோட எதிர்பார்ப்பு, நம்மளோட மனநிலை எல்லாத்தையுமே நம்மள மாதிரி இருக்கிற சக மனுஷன்ட்டருந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அல்லாட்ட தான் இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்க்கணும். அல்லாஹ் எப்பவுமே நம்மள பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படின்ற உணர்வோட வாழ்றது தான் தக்வா அப்படி சொல்லுது. ஸோ வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ட்டு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். உங்களுக்கும் அந்த மாரி திங்கிங் இருக்குனா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே காமன் தான். யாருக்குமே கஷ்டம் பிடிக்கவே பிடிக்காது. யாருமே வலிய விரும்பவே மாட்டாங்க. ஆனா சந்தோஷத்துக்கு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அன்பு, பாசம், பணம், காதல் இப்படி எதையுமே மனுஷன்ட்ட எதிர்பார்க்கவே கூடாது. ஏன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நெறைய பேருக்கு வலியா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் இத பத்தி என்ன சொல்லியிருக்கான்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒருத்தர்ட்ட இருந்து அன்ப எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் ரெஸ்பான்ஸ்லெஸ்ஸா இருந்தா, நீங்க தாங்க முடியாத லோன்லி ஃபீலிங்ல இருப்பீங்க. அப்படி இல்ல நீங்க பாசம் குடுத்துருக்கீங்க. ஒரு டெக்ஸ்ட், ஒரு வாய்ஸ் நோட், ஒரு தாட்ஃபுல் ஜெஸ்டர். ஆனா அந்த பெர்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் படிக்கிற மாரி உங்கள இக்னோர் பண்ணிட்டாங்களா, அந்த செகண்ட்ல நம்ம ஹார்ட் பிரேக் ஆயிடும். இப்படி நம்ம வாழ்க்கையில மனுஷங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும்போது மோஸ்ட்லி நெஞ்சு வலி தான் வரும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வ தவிர எதுவுமே முழுமையான ஆதரவா இருக்க முடியாது. அப்படின்னு சூரா அல் காஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கான். நீங்க ஃபுல் சப்போர்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, ஒரு நாள் கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள யாரோடையுமே சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இது இன்னொரு பெரிய இமோஷனல் பாய்சன் தான். ஒருத்தர் நல்லா வாழ்றாங்க. பியூட்டி, ஃபேம், வெல்த் இது எல்லாமே பார்த்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நாமளே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கனே, அவன் ஹஸ்பண்ட் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லவே இல்லையே. அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி இல்லையே. இப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிம்மதி, நம்மளோட கிராட்டிட்யூட், நம்மளோட அமைதி எல்லாமே நம்ம கையில இருந்து கிழிச்சு எறிகிற மாதிரி தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை விட மேலானவர்களை கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை விட குறைவானவர்களை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க அல்லாஹ்வோட நியமங்களை பார்த்து நன்றியோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல மென்ஷன் ஆயிருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் டூல் மாதிரி நமக்கு தோணலாம். அப்பதான் நமக்கு சந்தோஷம் வரும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையை வச்சு அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அல்லாஹ் தான் நம்மளோட அன்புக்கு தகுதியானவன். நம்மள நம்பிக்கையோட வழி நடத்துற ஒரே உந்து சக்தி அல்லாஹ் மட்டும்தான். நம்ம கேட்டதை சரியான நேரத்துல குடுக்கறோனும் அல்லாஹ் தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சு நமக்கு ஹெல்ப் பண்றவனும் அல்லாஹ் மட்டும்தான். அவன்கிட்ட இருந்து எதுவுமே மிஸ் ஆகுது. சோ அவன்கிட்டயே நாம சந்தோஷத்தை தேடனா அது எப்பவுமே ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்காது. மனுஷங்க சேஞ்ச் ஆகலாம், ரிலேஷன்ஸ் ஃபேட் ஆகலாம், ஏன் சிச்சுவேஷன் கூட கொலாப்ஸ் ஆகலாம். ஆனா அல்லாஹ் மேல இருக்கிற நம்ம மனமார்ந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சி நிலைச்சு இருக்கும். இதுதான் உண்மையான சக்சஸ், உண்மையான பீஸே. இந்த மாதிரி ரியல் லைஃப் உண்மை எல்லாமே வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேர்ந்துருங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.